Reventure Elensa Summer Life சரியான வைப் அட் மதுரவாயில். விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் இது 2வது கட்டம் இந்த சனிக்கிழமை நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாகை, திருவாரூர் 2 இடங்கள்ல பேசியிருக்கிறார். அவருடைய இந்த முறை பேச்சு, அந்த கூட்டம் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மாநாடை தொடர்ந்து இதுதான் அவர் எடுக்கக்கூடிய முதல் அரசியல் ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். போன வாரம் திருச்சியில இந்த நிகழ்வு நடைபெற்றது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். திருச்சியில ஒரு பெருசா பேசல. அரியலூர்ல 10 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. பெரம்பலூருக்கு போக முடியல. அதுக்கான முக்கிய காரணம் அந்த கட்சி தொண்டர்கள் தான். அந்த கட்சியோட தொண்டர்களோட கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டதன் காரணமாக தான் அவர்னால அவர் சொன்ன நேரத்துக்கு எந்த இடத்துக்கும் போக முடியல. அதனால அது அவரோட கட்சி தான் முழுமையா பொறுப்பேற்கணும். இன்றைய தினம் நாகப்பட்டினம், திருவாரூர் 2 மாவட்டங்கள்ல பேசியிருக்கார். நாகப்பட்டினத்துல ஒரு கொஞ்சம் அந்த இஷ்யூ ஸ்பெசிபிக்கான அந்த இஷ்யூவை அந்த மக்கள், நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதுல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பொதுவாகவே 2 மாநாட்டிலும் பொதுவாகவே டிஎம்கேவையும் பிஜேபியும் மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய விஜய் இந்த முறை கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நேரோடன் ஆகி அந்தந்த ஏரியாவுக்கு, லொகேஷனுக்கு ஸ்பெசிபிக்கான இஷ்யூஸையும் பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். திருவாரூர்லயும் அதே போன முறை சனிக்கிழமை பேசும்போது திருச்சி, அரியலூர்லயும் பேசினார் இல்லையா? திருச்சியோட பிரச்சனை, அரியலூரோட பிரச்சனையும் பேசினார். லோக்கல் இஷ்யூஸ் அவர் கையில எடுக்கிறாருல. திருச்சியில என்ன பேசினா நமக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த ஆடியோ இஷ்யூ இருந்தங்காட்டி நமக்கு அது தெரியல. அரியலூர்ல ஒரு 2-3 மினிட்ஸ் பேசினார். அரியலூர்ல மொத்தமாவே ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. 2-3 மினிட்ஸ் பேசினாரு. இது நாகப்பட்டினத்துல அதே மாதிரிதான் ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து அந்தந்த இஷ்யூ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட்லி மெஜாரிட்டி அது கோஸ்டல் ஏரியானால மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனையை அவர் வந்து தொட்டு பேசி இருக்கிறார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையும் பேசியிருக்கிறார். அதே போல திருவாரூர்லயும் பேசியிருக்கார். இப்ப நமக்கு என்னன்னா பரவாயில்ல, போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து இஷ்யூ பேஸ்டா அவர் பேச ஆரம்பிக்கிறாங்கிறது நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம். கொஞ்சம் இந்த வெறும் ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங்கா, வெறும் பொதுவாகவே டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான அரசியலை தவிர்த்து இந்த முறை மக்கள் சார்ந்துள்ள பிரச்சனைகளை அவர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். சரி, ஆனா இப்போ இதுல மிரட்டல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவரு அதையும் எடுத்து கையாளுறாரு. என்ன நீங்க சிரிக்கிறத பார்த்தா அது வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருந்த விஜய் ஒரு பொலிட்டீஷியனா மாறி வரதா தான் பாக்குறேன். பெர்ஃபார்மர் டு பொலிட்டீஷியனா விஜய் மாறி வரதா நான் பாக்குறேன். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து சிஎம் நேரடியாக கூப்பிட்டு விஜயோட பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் அல்ல தடுக்க வேண்டும்ங்கிற எந்த ஒரு உத்தரவும் போட்ட மாதிரி தெரியல. ஒரு அப்நார்மலாகவோ ஒரு அன்யூஷுவலாகவோ காவல்துறை எந்த ஒரு நிபந்தனையும் விஜய்க்கு விதித்ததா நமக்கு தெரியவில்லை. ஏன்னா திருச்சியில அவர் பேச முடியாம போனதுக்கான காரணம் அவரோட ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன்னா அவர் வந்த வேன்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு, அது டிவில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் அது பேசும்போது டிவி யூனிட்ஸ்க்கு வர ஆடியோ வந்து கரெக்டா வந்துச்சு. முதல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லா டிவி கேமராவுக்கும் கரெக்டா ஆடியோ வந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு கேட்கல. ஸோ அந்த மைக்கை மாத்திட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வச்சிருந்த ஸ்பீக்கர்ல அவர் பேசும்போது டிவி யூனிட்ஸ்க்கு எதுக்குமே ஆடியோ வரல. ஸோ வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஃபால்ட் அவரோட எண்ட்ல தான் நடந்துச்சு. அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அவர் திருச்சி லேட்டா ஏர்போர்ட்ல இருந்து அவரோட பாயிண்ட்டுக்கு லேட்டா போனதுக்கான காரணம் போலீஸ் விதித்த விதிமுறைகளோ போலீஸ் விதித்த கட்டுப்பாடுகளோ கிடையாது. அவரோட தொண்டர்கள் அன்ரூலியா பிஹேவ் பண்ணாங்க. அந்த அன்ரூலிங்கிற வார்த்தை மிகப்பெரிய கடினமான வார்த்தை. நான் வந்து உணர்ந்துதான் நான் அதை சொல்றேன். ஒரு அன்ரூலியா பிஹேவ் பண்ண ஒரே காரணத்தினாலதான் விஜய் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு போறக்கு லேட் ஆச்சு. அதனை தொடர்ந்து மீண்டும் அரியலூருக்கு போறக்கு லேட் ஆச்சு. பெரம்பலூர் போக முடியாம போனதுக்கான காரணம் அவரோட கூட்டம், அது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். அங்கதான் நான் வந்து கொஞ்சம் வேற ஒரு மாதிரி யோசிக்கிற காரணம் என்னன்னா, விஜய் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி இருந்தாருன்னா இது நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க திராவிட கட்சிகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்ட செயலர்களை மீறி அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் செயல்பட மாட்டார்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்க நின்னாங்கன்னா அவருக்கு பின்னாடிதான் கட்சி நிர்வாகிகள் அங்க நிப்பாங்க. ஆனா விஜய் கட்சியில 2ஆம் கட்டமே பலமே படுத்தாத 2ஆம் கட்டம் அந்த கட்டமைப்பு இருக்கும்போது இது மாதிரிதான் வந்து யாரோட பேச்சையுமே கேட்காம தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகளோ இது போல செயல்படுவாங்க. இது யாருக்கு பிரச்சனையா போய் முடியுதுன்னா இதுக்கான யாருக்கு பின்னடைவுனா விஜய்க்கு தான் பின்னடைவு. ஏன்னா சொன்ன நேரத்துக்கு எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. விஜய்ங்கிற தாவேகா கட்சியில விஜய்ங்கிற ஒரே முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் விஜய் 234 தொகுதிக்கும் விஜய் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். விஜய் மட்டுமே தான் பிரச்சாரம் செய்ய முடியும். ஏன்னா அந்த கட்சியில 2ஆம் கட்டமே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டாதான் விஜய் 234 தொகுதிக்கு சொன்ன நேரத்துல போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் விஜய்னால போய் சேர முடியலன்னா
பிரச்சாரம் பண்ண முடியாம போய் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியாதுங்கிறது. அப்ப வந்து நீங்க போய் உட்கார்ந்துட்டு தமிழக கவர்மெண்ட்டை திட்ட முடியாது, தமிழ்நாடு போலீஸை திட்ட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் எல்லாம் 10 மணினா 10 மணி தான். சோ அப்படி இருக்கும்போது கட்சியை வந்து இன்னமும் கட்டமைப்புக்கு கொண்டு வரணும். அதன் மூலமாகத்தான் இதை நம்ம சரி பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஒரு 2024 பிப்ரவரியில ஆரம்பிச்ச கட்சி நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் தாங்க உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல போய் விஜய் படம் இருக்காது. கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும், உங்களோட வேட்பாளர் இருக்கும். கட்சி சின்னத்தை நீங்கள் வந்து சாமானிய மக்களிடம் எடுத்து சென்றால் மட்டுமே விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா இருந்தாலும் அது வாக்காக மாறும். கட்சி சின்னத்தை நூக்கன் கார்னருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் உங்களோட கட்சி கட்டமைப்பு பலமா இருக்கணும். விஜய் முகத்தை மக்கள் எல்லாருமே டிவில பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. விஜய் கட்சியோட சின்னம்ங்கிறதே வந்து நீங்க நவம்பர்ல தான் முடிவு செய்ய முடியும். எலெக்ஷன் கமிஷனுக்கான விண்டோ பீரியட் அக்டோபர் மிட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நவம்பர் 2000 உங்களுக்கு கட்சி சின்னம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமானிய மக்களுக்கு அந்த சின்னத்தை எடுத்துட்டு போவோம்னா உங்களோட கிளை செயலாளர்களும், உங்களோட கிளை நிர்வாகிகளும், உங்களோட ஒன்றிய நிர்வாகிகளும், உங்களோட மாவட்ட நிர்வாகிகளும் வேலை செய்தால் மட்டுமே அதை எடுத்துட்டு போக முடியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி வெவ்வேறு கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரியான முடிவுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. குறைந்தபட்சம் 20% வாக்குகளை சராசரியாக அவர் பெறுவார் என்பது பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிற பொதுவான செய்தி. இந்த கருத்து கணிப்புகளே நம்ப மாட்டோம்னு தானே சொல்றாங்க திமுக உட்பட கட்சி. இல்ல, அதற்கு காரணம் இவர்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் விஜய் வலிமை பெறக்கூடாது என்று விரும்புகிற காரணத்தால் இந்த கருத்து கணிப்புகளை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. உங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையிலே கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்தால்தான் நாங்கள் ஏற்போம் என்கிற போக்கு சரியானதல்ல. களத்திலே என்ன நிலைமை, என்ன யதார்த்த நிலைமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து எவ்வளவு தடைகள் முட்டுக்கட்டைகள் போடுகிறீர்களோ அதையும் தாண்டி லட்சக்கணக்கில் மக்கள் பார்ப்பதற்கு கூடுகிறார்கள். திரு விஜய் அவர் வெறும் ரசிகராக இருக்கிறார்கள், அவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று அடுத்த கட்ட வாதம் கட்டமைக்கப்படுகிறது. இப்படித்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் மதிப்பிடப்பட்டார். எம்ஜிஆர் ஒரு ரவுண்ட் வருவார் என்று பேசிய தலைவர்கள் தான் பின்னாளில் அவருடைய தலைமையை ஏற்றார்கள். கலைஞர் பக்கத்தில் இருந்து எம்ஜிஆரை எகத்தாளமாக பேசியவர்கள் தான் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையை ஏற்றார்கள். நான் அதற்காக திரு விஜய் அவர்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மகத்தான செல்வாக்கோடு ஒப்பிட விரும்பவில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ரேஞ்சே வேறு. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை பின்னணி இருந்தது. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உதவியதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வெற்றியிலிருந்து அவரது பயணம் என்பது ஒரு 30 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் அவர் வந்து அந்த கட்சியில கடந்து அரசியலே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே சினிமாவில் இருந்தபோது நீங்களே சொல்றீங்க எம்ஜிஆருடைய பயணம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு இப்படிதான் இன்றைக்கு விஜய்க்கும் அப்படி இருக்குன்னு அந்த எப்படி நம்ம நான் அதை தான் நான் சொல்ல வருகிறேன். தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்திக்கான ஆதரவு என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அது திரு விஜயகாந்த் தலைமையில உருவான மக்கள் நல கூட்டணி ஆகட்டும், திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சி ஆகட்டும், அதற்கு முன்பு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்த முயற்சி ஆகட்டும், இந்த 3 தருணங்களிலும் 3வது கூட்டணி 3வது அணி என்பது 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் அந்த 3 அணிகளை விட வலிமையான தலைவர் என்று நான் பார்க்கிறேன். பெருவாரியான லட்சக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் அவருக்கு ஆதரவளிக்க முன் வருவதாக பிரபல வாரப்பத்திரிகையான குமுதம் உட்பட அதே போல தனியார் நிறுவனங்கள் உட்பட கருத்து கணிப்புகள் நடத்தி இருக்கின்றன. அது தவிர எனக்கு வேண்டிய 1-2 நண்பர்கள் கருத்து கணிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது திரு விஜய் அவர்கள் களத்தில் பல தொகுதிகளில் 2வது இடத்தில் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். என்னிடத்திலே ஒரு நண்பர் சொன்னார், குறிப்பாக அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்று கருதப்படக்கூடிய பகுதிகளில் கூட 17-18% வாக்குகளை அவர் வாங்குகிறார் கொங்கு மண்டலத்தில் என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த பகுதிகளுக்கெல்லாம் திரு விஜய் போகவே இல்லை. போன பிறகு இந்த ஆதரவு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர ஒரு 2-3 கட்சிகள் அவர் பக்கம் பார்வையை செலுத்தினால் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் நான் வியப்படைய மாட்டேன். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழலில் எடுத்து மதிப்பிடும் போது 3-4 மாதங்களுக்குள் அபாரமான மாற்றம் எதுவும் நிகழாத பட்சத்தில் திரு திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் வலிமையாக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க விஜய் அவர்களை பத்தி சொல்லும்போது வலிமையான தலைவராக கருதுகிறார்கள். அந்த தலைவர் அப்படிங்கிற இடத்துல தானே இப்ப கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. நிச்சயமாக திரு விஜய் அப்போ எப்படி வாக்கா மாறும்? இல்ல, திரு விஜய் அவர்களின்
பல கருத்துக்களோடு நான் முரண்படுகிறேன். அது வேறு விஷயம். கொள்கை ரீதியாக அவர் பேசுகிற எதுவும் புதிய விஷயம் அல்ல என்று நான் பார்க்கிறேன். திராவிட கொள்கையைத்தான் அவர் பெரும்பாலும் எதிரொலிக்கிறார். திமுகவின் கொள்கையைத்தான் அவர் பெரும்பாலும் எதிரொலிக்கிறார். பெரியாரைத்தான் கொள்கை தலைவர் என்று சொல்லுகிறார். பாஜகவை சித்தாந்த எதிரி என்றார். திமுகவும் அதையே தான் சொல்லுகிறது. ஆனால் ஒன்று ரெண்டு புதிய விஷயங்களை அவர் பேச வேண்டும் என்று நான் சில நேர்காணல்களில் குறிப்பிட்டேன். இப்போதுதான் அவர் பேச தொடங்கி இருக்கிறார். தமிழகத்தின் பிரச்சனைகள், இந்த மணல் கொள்ளை, இது போன்ற விஷயங்களை, போதை கலாச்சாரம், இவற்றின் பக்கம் அவருடைய பார்வை என்ன, மது ஏற்படுத்துகிற பெரிய தீமை, இது குறித்து அவர் மக்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் வாக்குறுதி அளித்து அதை செயல்படுத்தாமல் எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுவை ஒழிப்பேன் என்று சொன்ன 2 கட்சிகளும் அதை செய்வதில் ஒரு புள்ளி கூட நகரவில்லை. ஆகவே அந்த பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனை, ஆற்று வளம் சுரண்டப்படுகிறது, மணல் கொள்ளை நடைபெறுவது, தாது மினரல்ஸ், அந்த மைன்ஸ், கனிம வள கொள்ளை, அதே போல மது, தமிழ்நாட்டை பாதித்திருக்கக்கூடிய பிரச்சனை வேலைவாய்ப்பின்மை, அது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போது நேற்றைய தினம் ஒன்று புதிதாக சொல்லியிருக்கிறார். கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் காம்ப்ரமைஸே இருக்காது. காம்ப்ரமைஸே இருக்காது என்றால் அதில் உங்களுடைய பார்வை என்ன? அவையெல்லாம் இலவசம் என்கிற நிலையை எப்படி ஏற்படுத்துவீர்கள்? சாதாரண வீட்டு பிள்ளைகள் தனியார் பள்ளி உயர்ந்த கல்வியை பெறுவதற்கு என்ன ஏற்பாடு செய்வீர்கள் என்பது போன்ற பல கொள்கைகள் இன்னும் தெளிவாக்கப்பட வேண்டும். இப்போதைக்கு அவர் பேசுவது வெறும் திமுக அதிமுகவை குறித்த அல்லது திமுக பாஜகவை குறித்த பொதுவான விமர்சனங்கள் தான். இது மட்டுமே பெரிய அளவு உதவாது. ஆனால் அவர் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறார். அவர் அலட்சியப்படுத்த முடியாதவராக இருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளின் வலிமை காரணமாகவும், ஆட்சி அதிகாரம் தருகிற ஒரு பிளஸ் பாயிண்ட் காரணமாகவும், நிதி வசதி காரணமாகவும் களத்தில் வலிமையாக இருக்கிறது. திமுக இப்போதைக்கு ஒரு லீடிங்கில் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, இன்னொன்று, இப்போ இந்த வீக்கெண்ட் அரசியலை பத்தி நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது கடந்த காலத்துல வச்சிருந்தாங்க நிறைய பேரு. ஸோ குறிப்பா அதுக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த வீக்கெண்ட்ல மக்களை சந்திக்கும் பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை கொடுத்திருக்காரு. இது எப்படி அவர் உங்க வேலைகளுக்கு தொந்தரவு இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சனிக்கிழமையை தேர்வு பண்ணேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சாலையில கூட்டமா நின்னுச்சு, எனக்கு கரெக்டா 10 மணிக்கு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ எடுக்க முடியாம போறதுக்கு ஒரு பெரிய இடையூறு அங்க வாசல்ல நின்ன கூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது இடையூறு தான். அந்த இடையூறுகள் தவிர்க்கப்படலாம். அந்த இடையூறுகளை மாற்று பாதையில் நம்ம குறுக்க புகுந்து வரலாம். இப்படிங்கிறதெல்லாம் கூட இடையூறா இருக்கலாம். கரண்ட் கட் ஆகிறது இடையூறா இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு இடையூறு விஜய் தரப்பால் இல்லாமல் இருந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவர் குறிப்பிட்டு, ஆமா, பிரச்சாரத்துக்கே சொல்றேன், அவர் வந்தாருன்னா சனிக்கிழமை ஏன் வர்றீங்கன்ற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்ன? உங்க யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, உங்க யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த நாகப்பட்டினம் பகுதியில் மின்சாரத்திற்கு தடை போடணும், மின்சாரம் வரக்கூடாதுங்கிற கோரிக்கையை வைத்தது யார்? கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொன்னது யார்? விஷால் ப்ரோ? இது விஜய் தான். புஷி ஆனந்த் தாவேகா தரப்புல அரசுக்கு கோரிக்கை வச்சு மின்சாரத்துறை அலுவலர்களே, அதிகாரிகளே கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த பகுதியில ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேங்க. நான் ஒரு ஹேண்டிகேப்டுங்க. எனக்கு அந்த ஜெராக்ஸ் கடையில வர வேண்டிய வருமானம் தாங்க இன்னைக்கு என் வீட்டுக்கான வருமானம். அந்த ஏரியால நீங்க கரண்ட கட் பண்றீங்க. நான் இன்னைக்கு வியாபாரம் பாக்குறதா இல்லையா? 11 மணிக்கு பேசுங்கன்னு உங்களுக்கு அரசு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு, காவல்துறை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு படுத்துட்டு சாவகாசமா கிளம்பி 1:30 மணி 2 மணிக்கு வேன் மேல ஏறி நின்று பெப்பன்னு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு நீங்க கிளம்பி போவீங்க. உங்களை பாக்குறதுக்கு வரக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் கிட்டத்தட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வர்றீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த 2 மணி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல இருந்து, வேளாங்கண்ணி மாதா கோவில்ல இருந்து, பள்ளிவாசல்ல இருந்து, வீடுகள்ல இருந்து, எல்லா கட்டடங்கள்லையும் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கரண்ட் இந்த அரசாங்கம் கட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. இந்த அரசாங்கமும் அந்த பெட்டி கடை வச்சிருக்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிற இந்த ஹேண்டிகேப்டுக்கு என்னங்க பதில்? இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க பதில்? நான் அந்த ஏரியால ஒரு மில்லு வச்சிருக்கிறேங்க. அந்த ஏரியால அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டினாதாங்க, அந்த மிஷின் ஓட்டினாதாங்க இன்னைக்கு என் வீட்டுல சாப்பாடு. 2 மணி வரைக்கும் கரண்ட் அமர்த்தி போடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த கூட்டம் கலையாம இருக்குன்றதுக்காக 1 மணி நேரம் அமர்த்தி போடுவீங்க. எனக்கு என்னங்க பதில் இருக்கு? அந்த ஏரியால தவிர்க்கலாம்ன்றதுக்காக இந்த கோரிக்கையை வச்சாங்க. நம்ம என்ன மாபெரும் இன அழிப்புக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செலுத்த போறீங்களா? உங்க உயிருக்கு நான் கன்சர்ன் பண்றதுக்கு, எனக்கு அந்த உயிர் மேல எல்லாம் குறைச்சு மதிப்பிடுறதுக்காக நான் சொல்லல. உங்க காசு என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன?
இந்த உயிர் போகணும்ன்றதுக்கு நான் வருத்தப்பட வேண்டிய சூழல் எனக்கு இருக்கா? என்னுடைய கரண்ட் பில்லு உயர்கிறது, அதனால மாநிலம் தழுவிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, அந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரொலிச்சுச்சுன்னா என்னுடைய ஜெராக்ஸ் கடையில கரண்ட் பில்லு குறையும் அப்படின்னு நான் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கலாம். நீ கொழுப்பெடுத்து போய் எந்த கட்டுப்பாடும் இல்லாம டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல ஏறி நின்று சாவுறேன்றதுக்காக என்னுடைய உழைப்பை, என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் இழந்துட்டு உட்காரணும்னு இந்த ஜெராக்ஸ் கடைக்காரருக்கு, இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க தேவை இருக்கு? இது வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதா இல்லையா? இத சொன்னதுக்கு ஐயோ எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை வந்து தடுக்கிறாங்க, நீ சொன்னியா இல்லையா கரண்ட கட் பண்ணுங்கன்னு? யாருக்கு நீங்க வந்து ஆட்டம் போடணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்றதுக்கு நான் வந்து கரண்ட இழந்துட்டு நான் வந்து கடை வியாபாரம் இல்லாம, நான் வந்து இப்போ எதுவும் இல்லாம நான் வந்து சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். நீ வந்து கும்மாளம் அடிச்சுட்டு கிளம்பி போவ. இது வந்து தொந்தரவு பண்றதுல தானே வருது. இன்னொன்னு சொல்றாரு, இது மக்கள் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்துறாங்க, எங்களை வந்து இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. இதுல அவரே ஒரு செல்ஃப் ட்ரோல் வேற. நான் பேசுறதே 3 நிமிஷம், யாருங்க உங்களை தடுத்து வச்சிருந்தா? 30 நிமிஷம் பேசுங்க, 300 நிமிஷம் பேசுங்க, 3000 நிமிஷம் பேசுங்க. யார் இப்ப புடிச்சு வச்சிருந்தா? பேசுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குல்ல, எவ்வளவோ கண்டென்ட் இருக்குல்ல, பேசலாம் தானே. உங்களை யார் 3 நிமிஷத்துல புடிச்சு வச்சிருந்தது? ஆனாலும் 3 நிமிஷம் தான் பேசுறீங்க. சரி ரைட்டு. பேசுவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள், கைகளை நெரிக்கிறார்கள், கையை இப்படித்தான் தூக்கணும், அப்படித்தான் தூக்கணும் சொல்றாருல. காவல்துறை கொடுத்த அறிக்கையில காவல்துறை விதித்த 23 நிபந்தனைகள் விஷாலுக்கு தெரியும்ல. அப்படியே கட் பண்ணி தாவேகா சார்பாக வெளியிட்ட நிபந்தனைகளை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட போட்டு காட்டுங்க. காவல்துறை சொன்னதுல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இவங்க சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. அவங்க சொன்ன காவல்துறை சொன்னதை அப்படியே இவங்க சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது காவல்துறை என்ன சொல்லுது, மரத்துல ஏறாத, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாத, அடுத்த கட்டடத்துல ஏறாத, உயிருக்கு பாதிப்பான விஷயங்கள் செய்யாதன்னு காவல்துறை அனுமதி கேட்டப்ப ஒடுக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு சொன்னானுங்க. அதையே புஷி ஆனந்த் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் வராதீர்கள், வீட்டிலேயே இருந்து கொண்டு தளபதியினுடைய தரிசனத்தை காணுங்கள், இங்க வந்து கண்ட இடத்திலும் ஏறாதீர்கள்னு புஷி ஆனந்த் வெளியிட்டார்னா அது வந்து அக்கறை. விஜய் தரப்பு சொல்லுச்சுன்னா அது அக்கறை, காவல்துறை சொல்லுச்சுன்னா அது என்னது? கட்டுப்படுத்துறதா? கையை தூக்காதன்னா எதுக்கு தூக்காதன்னு சொன்னாங்க. சாலை ஓரங்கள்ல நீங்க நின்றுகிட்டு இருக்கேன்ற பேர்ல நிக்கிற பசங்க சும்மா நின்றுகிட்டு இருப்பாங்க. நீங்க மேடையில ஏறி நிக்கிறேன்ற பேர்ல கேரவன் மேல ஏறி நின்று கையை காட்டுறேன்னு இழுத்தா உங்களை பாக்குறதுக்கு ஏறி குதிச்சு வருவான். வண்டியில இருந்து வர்றது மட்டும் எங்க பிரச்சனை இல்லை, சொந்த வீட்லயே மொட்டை மாடியில 2 நாளா ஒருத்தன் சோறு தண்ணி இல்லாம உங்களை பாக்குறதுக்காக உட்கார்ந்து இருந்திருக்கான். எப்படி ஏறி வந்தானே தெரியல. இப்படி ஒரு பெரிய கிரௌடு உங்களை சுத்தி ஆபத்தான சூழல்ல இருக்கு. அவனுங்களுக்கு பூரா பேரையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு, இந்த காவல்துறைக்கு இருக்குன்னு விதிமுறைகள் விதிச்சா எங்களை நோக்கி மட்டும் விதிக்கிறாங்க, எங்களை நோக்கி மட்டுமே தடுக்க பாக்குறாங்க. இது எல்லாவற்றிற்கும் தகுதியான நபர்கள் உங்க கூட்டமா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படி நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களை பார்த்து வந்து நீங்க வந்து பயந்து விட்டீர்கள். ஆமாப்பா, ரொம்ப பயப்படுறோம், உண்மையிலே ரொம்ப பயப்படுறோம். மனசாட்சி உள்ள இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் விஜய் பேரணி வருகிறாருன்ற தகவல் வந்துச்சுன்னா உங்க அடி வயிற்றுல ஒரு கலக்கம் வருமா வராதான்னு மட்டும் சொல்லுங்க. விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அரியலூர் போகும்போது பாத்தீங்கன்னா பவர் கட் அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறீங்களே, இதே கண்டிஷன்ஸ் RSS தலைவர்கள் வந்தாலோ அல்லது மோடி வந்தாலோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலோ அவர்களுக்கு இதே மாதிரியான பவர் கட்டோ கண்டிஷன்ஸோ நடக்குமா? அப்படி பண்ணா பேஸ்மெண்ட் அதிராது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் அதுல 2 கேள்வி எனக்கு இருக்கு, அதுக்கும் பதில் சொல்லட்டும். நானும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டில் RSS பேரணிக்கு தடை விதிக்கக்கூடிய அரசு எந்த அரசு? இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக RSS பேரணிக்கு தடை விதிக்குதா இல்லையா? ஒவ்வொரு முறையும் அந்த தடையை நீதிமன்றத்தின் மூலமாக விலக்கு கேட்டு பெற்றுவிட்டு RSS பேரணி தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு முயற்சி எடுக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? விஷாலுக்கு தெரியும் தானே. சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க. RSS பேரணிக்கு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் திமுக தடை விதிக்குது, தமிழ்நாடு அரசு தடை விதிக்குதுன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அளவிற்கான போராட்டமெல்லாம் வராது. அது எப்படி நீங்க RSS ஒரு ஜனநாயக அமைப்பு, அந்த அமைப்புக்கு எப்படி நீங்க தடை விதிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் RSS காரங்களே சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு ஜனநாயக அமைப்புன்னு. ஏன்னா RSS காரன் தான் நான் சொல்றதுக்கு அவனுக்கு ஐடென்டிட்டி கார்டே கிடையாது.
ஆமா தானே? RSSல நீங்க உறுப்பினர் ஆனீங்கன்னா RSS உறுப்பினருக்கு என்று அடையாள அட்டமே கிடையாது. அந்த இடத்தில் பேரணி நடக்கும்போது யாராவது ஒரு பாய்மாரை எதிர்த்து நீங்க ஆபாச வார்த்தையை சொன்னாலோ, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பேசினாலோ, தேச நலனுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாலோ உங்களை யார் என்று அடையாளப்படுத்துவது என்பதிலேயே பெரிய சிக்கல் இருக்கிறதுன்னு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதிட்டு இருக்கிறது. அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக RSS தங்களுடைய அடையாள கார்டுகளை, தங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை, தங்களுடைய உறுப்பினர்களுடைய விவரங்களை நீதிமன்றத்திலும் ஒப்படைக்க முடியாத நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது. அதனாலேயே ஒவ்வொரு முறையும் காவல்துறை நீதிமன்றத்துல போய் நீங்க பெர்மிஷன் கேட்கறீங்களா, நாங்க அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துல மேடை போட்டு RSSக்கு எதிராக பேச சொல்லுங்க. Travancore Elensa, Summer Life சரியான வைப் அட் மதுரவாயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.